அதனால தான் பெரியார் போய் பேசினார், பெரியாரின் தளபதியான அண்ணா பேசினார், அதுக்கப்புறம் முத்தமிழறிஞர் கலைஞர் பேசினார், இன்னைக்கு அந்த வரிசையில் எங்கள் தலைவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இது ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சி. அப்போ ஒரு மார்க்க அறிஞருக்கும் ஒரு அரசியல் சமூக தலைவருக்கும் இடையில் இருந்த உறவும் உரையாடலுமே ஒரு 100 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களில் இருந்து வேறுபடுத்தி பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒட்டுமொத்த சமூகங்களுக்கும் இடையில் உரையாடல் நடந்தால் அது எப்படிப்பட்ட வீச்சை ஏற்படுத்தும்? அப்படிப்பட்ட ஒரு உறவும் உரையாடலும் அகில இந்திய அளவில் ஏற்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அப்படி தமிழ்நாடு தான் ரோல் மாடல் ஸ்டேட், முன்மாதிரி மாநிலமாக இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இப்போதும் பாருங்கள், எத்தனையோ சட்டங்களை பாஜக கொண்டு வந்து விட்டது. அவர்களை வீழ்த்த முடியவில்லை. அவர்கள் கொண்டு வந்த சட்டங்களில் இருந்து அவர்கள் பின்வாங்கினார்களா? பின்வாங்கவில்லை. அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு போய் நாம் நின்ற போதெல்லாம் நீதிமன்றத்தில் வெற்றி கிடைத்ததா? வெற்றி கிடைக்கவில்லை.